வணக்கம். இன்று பொருள் செயல் வகை அதிகாரத்தின் 8வது குறளை பார்ப்போம். 758வது குறள். முதலில் குறளை பார்ப்போம். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குன்றேறி சிறு மலை மீது ஏறி, யானை போர் யானைகளின் சண்டை, கண்டற்றால் பார்த்தால், தன் கைத்தொன்று தன் கையிடத்தில் உண்டாகச் செய்வான் செல்வமிருக்கச் செய்வான் வினை செயல். தன் கையிருப்பில் செல்வம் வைத்துக்கொண்டு தொழில் செய்பவனோ அல்லது வேறு காரியங்களில் ஈடுபடுபவனோ யானைகள் புரியும் சண்டையை குன்றின் மீது ஏறி பார்ப்பதைப் போல ஆபத்து இல்லாதது என்று இந்த குறள் கூறுகிறது. அந்த காலத்தில் யானைகள் சண்டை புரிதலை ஒரு வேடிக்கை விளையாட்டாக பார்ப்பார்கள் போல இருக்கிறது. இந்த காலத்தில் கூட நாம் சேவர் சண்டை போன்றவற்றை பொழுதுபோக்காக கண்ணுறுகிறோம் அல்லவா? அதே போல அந்த காலத்தில் யானைகள் போர் புரிதலை வேடிக்கை பார்ப்பார்கள் போல இருக்கிறது. அதை அருகிருந்து, அதாவது சமதரையில் இருந்து பார்ப்பது ஆபத்தானது. அதையே ஒரு சிறு குன்றின் மேலிருந்து, அதாவது ஒரு உயரத்தின் மேல் இருந்து பார்ப்பது ஆபத்து இல்லாதது ஆகும். அதை எதற்கு ஓமைப்படுத்துகிறார்? ஒரு தொழில் தொடங்கவோ ஒரு காரியத்தில் இறங்கவோ தன் கையில் பொருளை வைத்துக்கொண்டு எத்தனித்தால் அந்த செயல் ஆபத்து இல்லாததாக இருக்கும். ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் அந்த காரியத்தை மன நிம்மதியுடன் நாம் செய்ய முடியும் என்பதே இதன் பொருள். தொழில் முனைவோர் கண்கூடாக உணரும் இடர்பாடுகளையே இந்த குறள் மிக தெளிவாக கூறுகிறது. தன் கையில் சிறிதும் முதலீடு இல்லாமல் கடன்களை வாங்கி தொழில் செய்வதோ வேறு பணம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவதோ மிகுந்த மன உளைச்சல்களையே தரும். கடன் கழுத்தை நெரித்து செய்யும் தொழிலோ செயலோ முழு வெற்றி பெறாமல் தோல்விகளையே தரும் என்று கொள்வோம். In English, when a man starts an action involving money with adequate money in his hands is like viewing an elephant fight from a hilltop. மீண்டும் ஒரு முறை குறளை பார்ப்போம். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. நன்றி. மீண்டும் 9வது குறளுடன் நாளை சந்திப்போம்.